காலையில் சரியாக ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு 4:10க்கெலாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒசூரில் இருக்கிற வேளாங்கண்ணி பார்க்குக்கு தான் எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. இந்த வேளாங்கண்ணி பார்க்குக்கு எதுக்கு போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பனிப்பிரதேசம் மாதிரி இருக்க, என்னடா இது நம்ம தமிழ்நாட்டில் பனிப்பிரதேசம் மாதிரி அழகா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது இயற்கை கொடுத்த பனி இல்லை, செயற்கையா ஒரு ரசாயன விஷமா மாறின ஒரு கழிவுகளோட மொத்த நச்சுத்தன்மை தான் இந்த டேமை சுற்றி இருக்குது. ஆமாங்க, இந்த டேமோட பேர் தான் கெலவரப்பள்ளி டேம். இந்த டேமை சுற்றி தான் பனிமூட்டம் போல நுரை பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. இந்த நுரை காத்துல படுறனால அது உடனே ஒரு ஆசிட் மாதிரி அவங்களுக்கு புண்ணா மாறுது. லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு சோறு போட்டு நம்ம தென்பண்ணை ஆறாவும் இன்றைய நிலைமை தான் இது. ஒரு காலத்துல 5 மாவட்டத்தோட மக்களுக்கும் தாகம் தீர்த்த இந்த அணை தான் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு சோறு போட்ட நம்ம தென்பண்ணை ஆறோட இன்றைய நிலைமை தான். இதை நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. கர்நாடக எல்லையை கடந்து ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வர தண்ணி இன்னைக்கு தண்ணியா வரல, நச்சு நுரையோட மரண சாசனமாவே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குற கேட்குற உங்களுக்கு நான் ஏதோ மேம்போக்கா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை சொன்னா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. பொதுவா நீர்நிலையோட நச்சுத்தன்மையை கணக்கிடுறதுக்கு, அதாவது MPN மோஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்பர் அப்படிங்கிற ஒரு அளவீட்டை பயன்படுத்துவாங்க. அதாவது தண்ணியில மனித மற்றும் விலங்குகளுக்கான கழிவை உருவாக்குற பாக்டீரியாக்களோட அளவை அளவிடுறது தான் அந்த NPN அப்படிங்கிற ஒரு அளவு. இந்த அளவு 100 ml தண்ணியில அதோட பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்றது தான் இந்த MPN வேலை. சட்டப்படி நம்ம குடிக்கிற தண்ணியில இந்த MPN அளவு 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிக்கிற நீர்ல 100 mlக்கு 500க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்த தண்ணீர்ல கூட 5000த்துக்குள்ள இருந்தாதான் அதுக்கான உலகளாவிய விதி. ஆனா நம்ம தமிழ்நாட்டு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த ஆற்று நீரை ஆய்வு செஞ்சப்போ கிடைச்ச முடிவு என்ன தெரியுமா? 100 மில்லி லிட்டருக்கு நீர்ல இருந்த நச்சு பாக்டீரியாக்களோட அளவு குறைஞ்சது 20,000த்துக்கும் அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, தொழிற்சாலையோட சுத்திகரிக்கிறதுக்கே 5000 தான் அப்படின்னு சொல்லக்குள்ள இது எவ்வளோ மடங்கு அதிகமா இருக்கு. ஒரு கொடிய நச்சு நீர்ல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நிலைக்கு காரணம் எல்லையை கடந்து பெங்களூருவோட நூற்றுக்கணக்கான தொழிற்சாலை கழிவுகளும் சுத்திகரிக்கப்படாத சாக்கடை நீரும் நேரடியா இந்த ஆத்துல கலக்கிறது தான். பாஸ்பேட் நைட்ரேட் நச்சுகளால அணையே பச்சை நிறமா மாறி சீரழிஞ்சு கிடக்குது. இந்த நச்சு நீரை குடிக்கிற ஆடு மாடுகள் செத்து போகுது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி விளைவிக்கிற காய்கறிகள், நிலத்தடி நீர்மட்டம் ரொம்பவும் மோசமான ஒரு பயங்கரமான நோய்களை வரக்கூடிய அபாயமாகவும் இருக்குது. ஒசூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம மக்களோட நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலும் விஷமா மாறிட்டு இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அரசாங்கமும் நீதிமன்றமும் ஒரு புறம் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்முடைய விழிப்புணர்வு தான் முதல் ஆயுதம். இதை ஒரு விழிப்புணர்வு மாறத்தானா நீரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர் மக்களால அந்த வேளாங்கண்ணி பார்க்கில் ஒரு 3.5 கிலோமீட்டர் சுற்றி ஓடி நம்மளோட சப்போர்ட்டை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் எங்களோட பயணம் இங்கேருந்து தொடர ஆரம்பிச்சது. இந்த மாரத்தானில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றாங்க. அதை நிரூபிக்கிற விதமாக தான் ஒசூர் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நீரத்தான் என்ற விழிப்புணர்வு மாரத்தானோட ஓட்டத்தை நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் ஆற்றை காப்பாற்ற கோரி தெருக்களில் ஓடினாங்க. வெறும் உடற்பயிற்சி இல்லைங்க, இது நம்ம ஆற்றை காப்பாற்ற கோரி எழுப்பின உரிமை குரல். அதோட நிற்காம மாரத்தான் ஓடி முடிச்சதும் அதே எனர்ஜியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்ச நேரம் செம்ம டான்ஸ் ஆடணும், கொண்டாடணும். ஓடின கலை கொஞ்சமும் தெரியல. அந்த இடமே ஒரு திருவிழா மாதிரி மாறுச்சு. ஏன், நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக தானே இங்கே ஓடவே ஆரம்பித்தோம். இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். அந்த டான்ஸ் வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நீர்நிலைகளை கண்டிப்பாக மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு இளைஞர்களோட கூட்டு நம்பிக்கையாக தான் இதை நான் பார்க்குறேன். இந்த ஆட்டமும்
இதுக்கான வெளிப்பாடும் அதுவா தான் இருந்தது. ஆனா நண்பர்களே, இந்த மக்கள் விழிப்புணர்வு மட்டும் பத்தாது. 20,000 எம்பிஎன் அளவ தொற்றிருக்க இந்த நச்சுத்தன்மைய கட்டுப்படுத்த தமிழக அரசும், மத்திய அரசும் இணைந்து போர்க்கால அடிப்படையில உடனடியா செயல்பட வேண்டியதே இன்றைய அத்தியாவசிய தேவைகள்ல முதன்மையான ஒன்றா நம்ம சொல்லணும். எல்லையோர பகுதிகள்ல ராட்சச கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள, அதாவது எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அத அமைக்கணும். தொழிற்சாலை கழிவுகள கண்டிப்புடன் தடுத்து நிறுத்த வேண்டும். நீரத்தான் தந்துட்டு போன இந்த விழிப்புணர்வும், நம்ம ஆடுன டாம்ஸ் தந்துட்டு போன எனர்ஜியும் இதோட நிக்கக்கூடாது. தொடர்ந்து மக்களுக்காக இந்த நீர்நிலைகள காப்பாத்துவோம். இயற்கை குடுத்த இந்த வளத்த நம்ம நிச்சயமா பேணி காத்து அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்னிவலன். நன்றி.